அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியோட முகம் டோட்டலா வாடி போயிருக்கிறது நம்ம பாக்கியா ரொம்ப நல்லா உணர்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பேசி செலியன் பேசி சரிவரை இவர் பேச மாட்டேங்கிறாரு, இனியோட வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பயந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி கோபி உண்மையிலே இனியா சந்தோஷமாக இருக்கா, இதை விட உங்கள் பொண்ணுக்கு வேறு எதுவும் சிறப்பாக தேவையில்லை, இனியா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும், அங்கேயே வேலைக்கு போகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஃபோன் வரதுனால எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே நம்ம செல்லினும் அதே மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. கோபி ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க. இனியா இப்படி மாட்ட விட்டுட்டுமே என்ன செய்கிறது, இனியோட வாழ்க்கையை நம்ம எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பாக்கி என்ன இனியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நாங்கள் கிளம்பி வரும்போது கூட எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா அவளோட முகமே டோட்டலாக மாறி போயிருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க நம்ம பாக்கியா. உடனே கோபி அது ஒன்றும் இல்லை பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் இதுக்காக உங்களை மட்டும் கண்டிப்பாக அங்கேயே இருங்கன்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போயிட்டு வந்தீங்களே, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், இனியாவோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அம்மாவா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. கோபி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா எந்திரிச்சு அவங்க ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நிதிஷ் எந்திரிக்கிறாரு. நிதிஷ் எந்திரிச்சாலும் அவர் பாட்டு படுத்துகிட்டே தான் இருக்காரு. இனியாவுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுனால முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் நிதிஷ் ஒரு நிமிஷம் இரு, இந்த கிஃப்ட்டு நான் நைட்டே உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம நிதிஷ் அவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க. நிதிஷ் கொடுத்தா அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வேற வழி இல்லாமல் கபோர்டை தூக்கி போட்டு கீழே இறங்கி வராங்க நம்ம இனியா. உடனே நம்ம சுதாகர் என்ன பண்ணனா, என்னம்மா இனியா எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அங்கிள் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா நேற்றுக்கே சொல்லிட்டு இருந்தான் நிதிஷ், அந்த மாதிரி கிஃப்ட் ஏதாச்சும் கொடுத்தானா, நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் கேட்க, உடனே நினியா என்ன பண்ணான்னா அதை பற்றி பேசாமல் அவங்க பாட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கோபி வர்றாரு. கோபி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், என் பொண்ணு இனியாவை அப்படியே ஆஃபீஸில் நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. உடனே சுதாகர் என்ன எதுக்காக இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, இனியா இங்கே ரொம்ப பத்திரமா இருப்பா, நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் இனியா கிட்ட பேசினோம், இனியாவும் சரி நிதிஷும் சரி இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருப்பாங்க, உங்கள் பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிட்ட சொல்கிறாங்க. கோபி இருந்தாலும் நம்ம அம்மா இனியாவை கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் நம்ம சுதாகர் ஒரு பக்கம் ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம நிதிஷ் மேலே கோவப்பட்டு சந்திரிகா கிட்ட கொஞ்சம் சத்தமும் போடுறாங்க. இதுக்கப்புறமாச்சு நிதிஷ் திருந்து வரா, இல்லை பழையபடி பிரச்சனையில் மாட்டி நம்ம இனியோட வாழ்க்கையை சீரழிக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.